80வது இந்திய சுதந்திர தின விழால தான் சிஎம் அவர்களுடைய சுதந்திரத்தை பத்தி உலகமே பேசிட்டு இருக்கு. என்னது த்ரிஷா வந்தாங்க? இதெல்லாம் எதுக்காக? நம்ம இளவரசி குந்தவைதான். இந்த அக்கா மேல யாராலையும் கை வைக்க முடியலையே. விஜய் வேணா த்ரிஷா மேல அந்யோன்ய காதல்ல இருக்கலாம், பட் த்ரிஷா அந்யோன்ய காதல்ல இருக்கிறது உதயநிதி ஸ்டாலின். தேசிய ஒருமைப்பாட்டை பிரதிபலிக்கிற மாதிரி ட்ரெஸ் கோடு வேற. 40,040,12 இந்தியாவோட சுதந்திர தினத்தன்னைக்கு இவர் மட்டும் தான்ப்பா சுதந்திர தினத்தை அனுபவிச்சாரு அப்படின்னு சில பேரு, இது சுதந்திர தின நிகழ்ச்சியா இல்லாட்டி ஏதாவது மூவி ஷூட்டிங் எடுக்கிறீங்களா அப்படின்னு பல பேரு. இப்படி எல்லாரும் யோசிக்கிறதுக்கான காரணம் நெஞ்சில் குடியிருக்கும். ஒரு சுதந்திர தினம்னா அந்த சுதந்திர தினத்துக்காக பாடுபட்டவங்களை பத்தி பேசுவாங்க, விடுதலைக்காக போராடினவங்களை பத்தி பேசுவாங்க, இல்லாட்டி சுதந்திர தினம் எவ்வளவு முக்கியமான ஒரு நாள் அப்படிங்கறத பத்தி பேசுவாங்க. அப்படியும் இல்லையா, சுதந்திர தினத்துக்கு ரிலீஸ் ஆன படத்தை பத்தி, டிவில போன ஷோஸ பத்தி பேசுவாங்க. ஆனா எந்த காலத்திலயுமே இல்லாத மாதிரி 80வது இந்திய சுதந்திர தின விழால தான் சிஎம் அவர்களுடைய சுதந்திரத்தை பத்தி உலகமே பேசிட்டு இருக்கு. நிஜமா இதெல்லாம் என்னன்னே புரிய மாட்டேங்குது. சோசியல் மீடியா, ரீல்ஸ், மீம்ஸ் இதெல்லாம் விடுங்க, மெயின் ஸ்ட்ரீம் மீடியாஸ்ல கூட இண்டிபெண்டன்ஸ் டே ஒரு பக்கம் டீல விட்டுட்டு த்ரிஷாவை தான் நியூஸ்ல போட்டுட்டு இருக்காங்க. நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால அடிச்ச மாதிரி இருக்குடா. மாதிரி இல்ல, உண்மையிலே செருப்பால தான் அடிச்சது. ஆக்சுவலி எனக்கு ஒரு விஷயம் மட்டும் புரியவே மாட்டேங்குது. சுதந்திர தினம் அப்படிங்கிறது ஒரு நாட்டுக்கும் இவ்வளவு முக்கியமான ஒரு நாள், எத்தனை பேருக்கு நன்றி சொல்ல வேண்டிய ஒரு நாள். அட்லீஸ்ட் மனசுலயாச்சும் ஐயா சாமி நீங்களாம் இல்லன்னா இப்ப நாங்க போராடிட்டு இருந்திருக்கணும், நல்ல வேளை நீங்களே முடிச்சு விட்டீங்க அப்படின்னு நன்றி சொல்ல வேண்டிய ஒரு நாள். அண்ணா அண்ணான்னு தலைவர் பேரை சொல்லியே ஆளை காலி பண்ண பாக்குறேன். இப்படி ஒரு முக்கியமான நாள்ல த்ரிஷா அவர்களை இன்வைட் பண்ணி ஃப்ரண்ட் ரோல உட்கார வச்சா உலகம் சுதந்திர தினத்தை விட்டுட்டு த்ரிஷா அவங்களை பத்தி தான் பேசும், கண்டென்ட் ஆகும் அப்படிங்கிறது சிஎம் சார் அவர்களுக்கு தெரியாதா? தெரியவே தெரியாது சார். And it is not something to feel proud of. அளவுக்கு மேல பண்ண இந்தியால சுதந்திர தினத்தன்னைக்கு எல்லா மாநிலங்களையுமே சேர்ந்த ரெஸ்பெக்டிவ் சீஃப் மினிஸ்டர்ஸ் கொடியேத்தி அந்த நாளுக்கான மரியாதையை கொடுக்கறது தான் வழக்கம். ஆனா எந்த ஸ்டேட்லயுமே தமிழ்நாடு அளவுக்கு சுதந்திர தினம் இவ்வளவு பாப்புலரா ட்ரெண்டிங்கா பேசப்படல. சோசியல் மீடியாவை திறந்தா இது சுதந்திர தினத்தன்னைக்கு செலிப்ரேட் பண்றீங்களா இல்லாட்டி த்ரிஷா டேவை செலிப்ரேட் பண்றீங்களா அப்படின்னு பாக்குற எல்லாருக்குமே டவுட் வந்திருக்கும். ஒரு நாட்டினுடைய, ஒரு ஸ்டேட்டினுடைய சுதந்திர தின விழாக்கு ஒரு நடிகை சாதாரணமாலாம் வந்து உட்கார்ந்துட முடியாது, அதுக்குன்னு புரோட்டோகால்ஸ் இருக்கு அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். முதல்ல இந்த ஈவெண்ட்டை யார் ஆர்கனைஸ் பண்ணுவாங்க அப்படின்னா புரோட்டோகால் டிபார்ட்மெண்ட்டும் பப்ளிக் ஜெனரல் 1 டிபார்ட்மெண்ட் அப்படின்ற 2 டிபார்ட்மெண்ட்டும் கோஆர்டினேட் பண்ணி ஒர்க் பண்ணி தான் இப்படி ஒரு ஈவெண்ட்டை ஆர்கனைஸ் பண்ணுவாங்க. முதல்ல இந்த ஈவெண்ட்டுக்கு யாரெல்லாம் கூப்பிடணும் அப்படிங்கிற லிஸ்ட்டை இவங்க தான் ரெடி பண்ணுவாங்க. லிஸ்ட்டை ரெடி பண்றதுல எக்ஸ்-எம்எல்ஏ இருப்பாங்க, ஐஏஎஸ் ஆஃபீஸர் இருப்பாங்க, ஜட்ஜ் இருப்பாங்க. இது போக சீஃப் மினிஸ்டரோட அம்மா, அப்பா, சில்ட்ரன், ஸ்பவுஸ் இருப்பாங்க, அதாவது கணவனோ மனைவியோ. இப்போ இந்த ஒரு ஈவெண்ட்ல இன்க்ளூட் ஆகாத நபர்களை சீஃப் மினிஸ்டர் ஆபீஸ்ல இருந்து சீஃப் மினிஸ்டர் பர்சனலா பரிந்துரை செய்யறதன் பேர்ல இவங்களுக்கு பர்சனலா இன்விடேஷன் அனுப்பப்படும். அந்த இன்விடேஷன் இருந்தா மட்டும்தான் அந்த கொடியேற்ற நிகழ்வுக்கு நபர்கள் அனுமதிக்கப்படுவாங்க. அப்படியாக சீஃப் மினிஸ்டர் ஆபீஸ்ல இருந்து சீஃப் மினிஸ்டரோட டிஸ்கிரிஷன் பவரை பயன்படுத்தி தான் த்ரிஷா அவர்களுக்கு அழைப்புதல் அனுப்பப்பட்டிருக்கலாம். ஆக இத்தனை ஹையர் அபிஷியல்ஸும் இன்விடேஷன் அனுப்பி த்ரிஷா அவங்களை கூப்பிட்டு ஃப்ரண்ட் ரோல உட்கார வச்சது மட்டும் கிடையாது, தேசிய ஒருமைப்பாட்டை பிரதிபலிக்கிற மாதிரி ட்ரெஸ் கோடு வேற. பெரிய சிட்டி வச்ச தக்காளி சட்னி சிவப்பு கலரு, சின்ன சிட்டி வச்ச புதினா சட்னி பச்சை கலரு, சித்தப்பா மனசு போலவே சட்டை வெள்ளை கலரு. இந்த வீட்டுல ஒரு தேசிய ஒருமைப்பாட்டே பாக்குறதா. எந்த கேனையும் கூட அது ஒரு கோஇன்சிடென்ஸ்ல நடந்துச்சுன்னு சொல்லவே மாட்டான். அது பத்தாததுக்கு சிஎம் சார் அவர்கள் எல்லாருக்கும் சல்யூட் வச்சுட்டு வந்து ஆக்ட்ரஸ் த்ரிஷாவுக்கும் சல்யூட் பண்ணுவாராம். அதுக்கு அவங்க உலகத்திலே யாரும் பண்ணாத அளவுக்கு ஒரு வித்தியாசமான சல்யூட் பண்ணி அதை வேற ட்ரெண்ட் ஆக்கி விட்டுருவாங்களாம். இந்த கேமரா டிபார்ட்மெண்ட் இருக்குல்ல, அவங்க நெக்ஸ்ட் லெவலுக்கு போய் என் நெஞ்சில் குடியிருக்கும்னு விஜய் சொல்லும் போது த்ரிஷா அவங்களுக்கு போக்கஸ வச்சாங்க பாருங்க, அல்டிமேட். என் நெஞ்சில் குடியிருக்கும். எங்கடா அந்த எல்லோ சாரி? ஆனா இதெல்லாம் ட்ரெண்ட் ஆகாது, கான்டென்ட் மெட்டீரியல் ஆகாதுன்னு இவங்களே நினைச்சுப்பாங்களாம். Guys, I'm not against any relationship between Vijay or Trisha or Vijay with anyone. அவர் ஒரு ஆக்டரா இருக்கலாம், இல்ல ஒரு பொலிட்டீஷியனா இருக்கலாம். அவரோட பர்சனல் லைஃப் இஸ் அல்டிமேட்லி பர்சனல். அது யாரும் தலையும் போட முடியாது, ஏனும் கேட்க முடியாது. ஆனா அத்தனை கோடி மக்கள் வாழ்ற நாட்டுக்கான அவ்வளவு முக்கியமான ஒரு நாளை மூவி சீன் மாதிரி மாத்துறது இஸ் நாட் அட் ஆல் அக்செப்டபிள். அட்லீஸ்ட் ஃபார் மீ, ஐ கான்ட் அக்செப்ட் இட்.
இதுக்கு முன்னாடி கூட விஜய் அவர்களும் த்ரிஷா அவர்களும் பப்ளிக்ல ஒன்னா சேர்ந்து அட்டெண்டன்ஸை போட்டிருக்காங்க. பட் இட்ஸ் தேர் பர்சனல். ஐ டோன்ட் ஹேவ் எனி ஒப்பீனியன்ஸ் அபவுட் இட். ஆனா இண்டிபெண்டன்ஸ் டே அன்னைக்கு நடந்த விஷயங்களையும் அதே மாதிரி சாதாரணமா கடந்து போக முடியுதா? அப்படி போறது கரெக்டா இருக்குமா? ரீசெண்டா எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் அரெஸ்ட் பண்ணாங்க. நான் கூட டிவி கேக்கு எதிராக ஏதாவது ப்ரொடெஸ்ட் பண்ணிட்டாங்க போல, அதான் பாத்ரூம்ல அப்புறம் போய்க்கலாம் நீ வா அப்படின்னு சொல்லி கொத்தா தூக்கிட்டு போயிட்டாங்கன்னு நினைச்சேன். அப்புறமா தேடி பார்த்தாதான் தெரிஞ்சது அவர் ஸ்டேஜ்ல காவேரி பிரச்சனையை பத்தி பேசியிருக்காரு. கீழ இருந்த எல்லாரும் த்ரிஷா த்ரிஷா அப்படின்னு கத்தி இருக்காங்க. எங்க தண்ணி வருதோ இல்ல அங்க தண்ணி வரணும். அவர் டபுள் மீனிங்ல பேசினாரோ 200 மீனிங்ஸ் வச்சு பேசினாரோ த்ரிஷான்ற பேர் சொல்லி அவர் பேச கிடையாது. லோ படி உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் த்ரிஷான்ற பேரை பப்ளிக்ல யூஸ் பண்ணி எதுவுமே தப்பா பேசலன்ற பட்சத்துல அவரை அரெஸ்ட் பண்ண முடியாது அப்படிங்கிற விஷயத்த கூகுள்ல சர்ச் பண்ணி பார்த்தாலே நம்மளால புரிஞ்சுக்கலாம். ஆனா 8-9 செக்ஷன்ல உதயநிதி மேல கேஸ் ஃபைல் பண்ணி சினிமேட்டிக்கா அரெஸ்ட் பண்ணி யபா இதெல்லாம் எதுக்காக? எஸ், நம்ம இளவரசி குந்தவைதான். வாழ்த்துக்கள் த்ரிஷா. பெண்களுடைய ரைட்ஸ பாதுகாக்கிறாங்களா? பெண் உரிமைக்காக போராடினாங்களா? த்ரிஷாவா தப்பா பேசிட்டாருன்னு தானே நான் போய் முடிப்பட்டேன். சரி, கைது பண்ண வந்திருக்காங்க. நான் உடனே யோசிச்சு பார்த்தேன், நேத்து என்னெல்லாம் பேசினேன். டம்மி முதலமைச்சர்னு சொன்னேன், அதை ஒத்துக்கிட்டாங்க. அதுக்கு எந்த ரியாக்ஷனும் இல்ல. கேடு கெட்ட அரசு அமைஞ்சிருக்கு, ஒரு வெக்கம் கெட்ட அரசு அமைஞ்சிருக்கு, இதெல்லாம் சொன்னேன். இதற்கெல்லாம் எந்த ரியாக்ஷனும் இல்ல. இதுக்குதான் கைது பண்ண வந்திருக்காங்கன்னு நான் நினைச்சிட்டு இருக்கேன். என்ன சொன்னேன்? இது என்ன அப்படி பேசிட்டேன்? டம்மி முதலமைச்சர், வெக்கம் கெட்ட அரசு, கேடு கெட்ட அரசு, யாருக்கும் துப்பு இல்ல, தைரியம் இல்ல, விவசாயிகளை இப்படி ரோட்ல விட்டுட்டீங்க. வேற எதுவுமே நான் சொல்லல. காவேரியில தண்ணி வரணும்னு சொன்னேன். இது எனக்கு தோணவே இல்லை. வேண்டாம் ஏட்டையா, ஓவரா ரிஸ்க் எடுத்துட்டு இருக்கீங்க. ரிஸ்க் எடுக்கிறலாம் எனக்கு ரஸ்க் சாப்பிடுற மாதிரி. அண்ட் ஒன் மோர் திங், யாரா இருந்தாலும் ஆம்பளையோ பொம்பளையோ அவங்கள பத்தி தப்பா பேசுறதோ டபுள் மீனிங்ல பேசுறதோ கேன் நெவர் எவர் பி எக்ஸெப்டட். அப்படி பண்றது தப்புதான். ஆனா சிஎம் விஜய் அவர்கள் பண்ணது பயஸ்டான வேலையா இல்லையா? இதே மாதிரி எத்தனையோ பெண்கள் டைரக்டாவே பப்ளிக்ல தாக்கப்பட்டிருக்காங்களே. அப்பெல்லாம் யாரும் இவ்வளவு டிராமா பண்ணது இல்லையே. எத்தனை கொலை கற்பழிப்பு கேசஸ்னு வந்துகிட்டே தான் இருக்கு. ஈவன் டிவிக்கு ஆட்சியில கூட வந்திருக்கு. அப்படி நடந்தவங்கள நம்ம கைது பண்ணிட்டோம், அவங்களுக்கான தண்டனையை கொடுத்துட்டோம்ன்ற நியூஸ் எல்லாம் வருதா இல்லையான்னு எனக்கு தெரியல. அப்படி யாரையாவது இவங்க வந்து டிராமாட்டிக்கா புடிச்சு பனிஷ் பண்ணிருக்காங்க அப்படின்னா அது கண்டிப்பா ஒரு பெரிய எக்ஸாம்பிளா இருக்கும். நிறைய குற்றங்கள் தடுக்கப்பட்டிருக்கும். ஆனா இது என்னங்க எனக்கு ஒண்ணுமே புரியல. அதுதானப்பா எனக்கும் புரியல. ஆனா ஒண்ணு, த்ரிஷா அவங்கள பத்தி எதுவுமே பேசாத உதயநிதியே இவ்வளவு டிராமாட்டிக்கா அரெஸ்ட் பண்ணி கொண்டு போனாங்க. ஆனா த்ரிஷா பேரை சொல்லி, விஜய் அவங்களோட பேரை சொல்லி, மத்த நடிகர்களுடைய பேரையும் சொல்லி பப்ளிக்கா கிழிச்சு வறுத்து எடுக்கிற இந்த அக்கா மேல யாராலையும் கை வைக்க முடியலையே. விஜய் வேணா த்ரிஷா மேல அந்யோன்ய காதல்ல இருக்கலாம். பட் த்ரிஷா அந்யோன்ய காதல்ல இருக்கிறது உதயநிதி ஸ்டாலின். அஞ்சலி சக்திய லவ் பண்ணல. இப்ப மேல சொல்லு, மேல சக்தியை தான் கௌதம் லவ் பண்றான். அம்மா, ஒருவேளை அரசியலுக்கே வரமாட்டேன்னு சொன்ன விஜய் அரசியலுக்கு வந்ததே இவங்கனாலதானா? நான் சிஎம் ஆகுவேன். நிஜமா சொல்றேங்க, டெஃபினெட்லி. அப்ப இந்த ஸ்டோரியோட எண்டிங் கொடிப்படத்துல வர்ற எண்டிங் மாதிரி இருக்குமோன்னு வேற ஒரு பக்கம் எல்லாருக்கும் யோசனையா இருக்கு. எனக்கு வர இதுல இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, எல்லாரும் த்ரிஷாவை தான் குறை சொல்றாங்க, அவங்களதான் கேள்வியும் கேக்குறாங்க. த்ரிஷா சரியில்லை, அவதான் குடும்பத்தை பிரிச்சுட்டா, அவ எதுக்கு இண்டிபெண்டன்ஸ் டேக்கெல்லாம் போறா, அவங்க கூப்பிட்டா இவளுக்கு எங்க போச்சு அறிவு, இப்படி எல்லாம் கேள்வி கேக்குறாங்க. என்னது த்ரிஷா வந்தாங்களா? சார், நான் பொதுமக்களை பார்த்து ஒண்ணு கேக்குறேன், த்ரிஷா தான் உங்க கண்ணுக்கு தெரிஞ்சாங்களா? உங்க ஊரு சிஎம் தானே அவங்களை இன்வைட் பண்ணிருக்காரு, அவர் தானே பண்ணக்கூடாதெல்லாம் பண்ணிட்டு இருக்காரு. த்ரிஷா இஸ் an actress and she is a citizen of India. அவ்வளவுதான். அப்படி சும்மா எல்லாம் போயிட்டு அவ்வளவு பெரிய இடத்துல அவங்களால உட்கார்ந்துட முடியாது. அவங்களுக்கு பெர்மிஷன் கொடுத்தனாலதான் அவங்க அங்க போனாங்க, உட்கார்ந்தாங்க, டாட்டா எல்லாம் காட்டுனாங்க. சிஎம் அவர்களுக்கு தானே இதை பத்தின அவேர்னஸ் இருந்திருக்கணும். த்ரிஷா அவர்களை இன்வைட் பண்ணா, ஃப்ரண்ட் ரோல உட்கார வச்சா, டாட்டா காட்டினா, சல்யூட் பண்ணா, இந்த உலகம் இண்டிபெண்டன்ஸ் டே மறந்து த்ரிஷா அவர்களை பத்தி தான் பேசும் அப்படிங்கிறது மீடியாவே கரியரா வச்சிருந்த மிஸ்டர் விஜய் அவர்களுக்கு தெரியாம போயிடுச்சா? நாட்டினுடைய ஒரு முக்கியமான தினத்தை ஏதோ அவங்க வீட்டு ஃபங்க்ஷன் மாதிரி மாத்தி செல்ஃபிஷா செலிப்ரேட் பண்ணா அவரை தானே கேள்வி கேட்கணும். அவரை தானே இது எல்லாத்துக்குமே அக்கௌண்டபிள். எனக்கு புரியல.
இதெல்லாம் கேள்வி கேட்டாலும் பதில் வருது வரலங்கிறது ஒரு பக்கம். ஆனா கேள்விகள் கேட்கப்பட வேண்டிய இடத்துல கேட்கப்படணும் தானே. விஜய் அவருக்கு நெருக்கமான ஜோசியர் ஒருத்தருக்கு பதவி கொடுத்தாரு, எல்லாரும் கேள்வி கேட்டாங்க, அனுப்பிட்டாரு. அதே மாதிரி ட்ரிஷா அவர்களை கேள்வி கேட்கறத விட்டுட்டு இண்டிபெண்டன்ஸ் டே மாதிரி ஒரு புனிதமான நாள் எதுக்கு இந்த மாதிரி சோசியல் மீடியால போட்டு கெடுக்க வைக்கிறீங்க அப்படின்னு சிஎம் அவர்களை பார்த்து கேள்வி கேளுங்க. இன்னும் விஜய் அவர்களுடைய மனைவி சங்கீதா அவர்கள் டிவோர்ஸ் கேட்டப்போ இந்த அப்படி அப்படின்னு சொல்லி டிவோர்ஸை கொடுத்துட்டு த்ரிஷா அவர்களை ஒபிஷியல் பார்ட்னராக டிக்ளேர் பண்ணிருக்கலாம். டிக்ளரேஷன் ஆஃப் டிஃபீட் அக்ரிமெண்ட்ல கொண்டு வந்திருக்காண்டா இவன். அப்படி இல்லையா, இந்த மாதிரி கண்டென்ட் கொடுக்கறத விட்டுட்டு என்னெல்லாம் நாட்டு மக்களுக்கு செய்வேன்னு சொல்லிட்டு வந்தாரோ அத அந்த பதவிக்கேத்த மரியாதையை கொடுத்து செஞ்சு முடிக்கிறது தானே சரியா இருக்கும். அரசியல்ல பதவிக்கு முக்கியத்துவம் கொடுக்கணுங்கிறதுக்காக சினிமாவே விட்டுட்டு தியாகம் பண்ணிட்டு வரேன்னு சொன்னவரு இப்ப சினிமால இருந்ததை விட பதவியில இருந்துட்டு இல்லையா சீன் கிரியேட் பண்ணிட்டு இருக்காரு. என்னடா எனக்கு எதுவுமே புரிய மாட்டேங்குது. என்னங்க எனக்கு ஒண்ணுமே புரியல. அதுதானப்பா எனக்கும் புரியல. ஸ்ரீலங்கால ஆல்சோ எல் போர்டு அரசாங்கம்னு கிரிட்டிசைஸ் பண்ணப்பட்ட ஒரு பார்ட்டி ஒரு டீம் தான் ஆட்சிக்கு வந்தாங்க. என்ன ஆகுமோ அப்படின்னு பயந்த மக்கள் பரவாயில்ல பையன் நம்ம பக்கம் தான் இருக்கான் அப்படின்னு ஃபீல் பண்ண வைக்கிற மாதிரி ஏகேடி இஸ் டூயிங் சம்திங். ஆனா இந்தியால தமிழ்நாட்டு மக்கள் நம்மால மக்கள் பக்கம் தான் இருப்பாரு அப்படின்னு ஓட் போட்டு உட்கார வச்சா இவர் த்ரிஷா பக்கம் தான் இருக்காரே தவிர மக்களை மனசுல எங்க வச்சிருக்காருன்னே தெரியலையே. என் நெஞ்சில் குடியிருக்கும் அது பத்ததுக்கு சட்டசபையில வேற மானத்தை வாங்கிட்டு இருக்காங்கய்யா இந்த பசங்க. 40,040,12 விவசாயிகளின் பயிர்க்கடன் ரூபாய் 5,932.23 கோடி தள்ளுபடி செய்யப்பட்டுள்ளது. சும்மா எப்பயாச்சும் ரேண்டமா டிவில எங்கேயாச்சும் பார்க்கும்போது பாரு இவ்வளவு பழைய கட்சியை இத்தனை வருஷம் ஆண்ட எக்ஸ்பீரியன்ஸான ஒரு கட்சியை தோக்கடிச்சு சிஎம் பதவியில வந்து உட்கார்ந்து இருக்காரு அப்படின்னு ஒரு மாதிரி ஆச்சரியமா இருக்கும். ஆனா இந்த மாதிரி ஒரு இன்சிடென்ட்ஸையும் பார்க்கும்போது இவ்வளவு நல்ல நாடு என்ன ஆகுமோ, இந்த நாட்டு மக்கள் என்ன ஆகுவாங்களோன்னு இருக்கிறத விட ஆச்சரியமா பயங்கரமா இருக்கு. ஆக்சுவலி எனக்கு நிறைய விஷயம் புரிய மாட்டேங்குது, தெரியவும் மாட்டேங்குது. நான் யோசிக்கிறது சரியா பிள்ளையா, என்ன மாதிரி தான் நீங்களும் யோசிக்கிறீங்களா, நான் என்ன சொல்ல வரேங்கிறது உங்களுக்கு புரிஞ்சுதா புரியலையா எதுனா சொல்லுங்க. உங்களுக்கு என்ன புரியுதுன்னு சொல்லுங்க. உங்க மனசுல என்ன இருக்கு சொல்லுங்க. என்னெல்லாம் பேச விட்டா நான் பாட்டுக்கு பேசிட்டே இருப்பேன். பட் எனிவே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் அண்ட் டூ கமெண்ட் யுவர் ஒப்பீனியன்ஸ்.